மறுவரையறை மசோதாவை ஆதரிக்கணும்னா பாஜக அரசுக்கு திமுக போடும் 3 முக்கிய கண்டிஷன்கள். மெட்ரோ டிஎன் நியூஸ் சேனல் நேயர்களுக்கு வணக்கம். தொகுதி மறுவரையறை மசோதாவை நாடாளுமன்றத்தில் நிறைவேற்ற மத்திய பாஜக அரசு முயற்சிகளை தீவிரப்படுத்தி வரும் நிலையில் இந்த மசோதாவை ஆதரிக்க திமுக 3 நிபந்தனைகளை முன்வைத்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. நாடாளுமன்ற, மக்களவை மற்றும் மாநிலங்களவையில் பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி பெரும்பான்மையுடன் இருந்தாலும் தொகுதி மறுவரையறை உள்ளிட்ட திருத்த மசோதாக்களை நிறைவேற்றும் போது இந்திய அரசியலமைப்பின் 369வது பிரிவின் கீழ் ஒட்டுமொத்த நாடாளுமன்ற உறுப்பினர்களில் 2 பங்கு உறுப்பினர்களின் ஆதரவு தேவை. மத்திய பாஜக அரசு கொண்டு வந்த தொகுதி மறுவரையறை மசோதா கடந்த ஏப்ரல் மாதம் நடைபெற்ற நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் தோல்வியடைந்தது. இந்த நிலையில் இந்த கூட்டத்தொடரில் தொகுதி மறுவரையறை சட்ட திருத்த மசோதாவை தாக்கல் செய்து நிறைவேற்ற மத்திய அரசு உத்தேசித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்த மாதம் 16, 17, 18 ஆகிய தேதிகளில் தொகுதி மறுவரையறை மசோதா, மகளிர் இடஒதுக்கீட்டு திருத்த மசோதாக்கள் தாக்கல் செய்யப்படும் என தெரிகிறது. இது தொடர்பாக காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகளுக்கு மத்திய அரசு தகவல் தெரிவித்துள்ளது. கடந்த ஏப்ரலில் நடைபெற்ற இந்த மசோதா மீதான வாக்கெடுப்பின் போது 528 எம்பிக்கள் மக்களவையில் இருந்தனர். அதன்படி 352 பேரின் வாக்குகள் இருந்தால் மட்டுமே மசோதா நிறைவேறும் நிலை இருந்தது. ஆனால் மசோதாவுக்கு ஆதரவாக 298 வாக்குகளும் எதிராக 230 வாக்குகளும் கிடைத்தன. இதனால் மசோதா தோல்வியடைந்தது. இந்த முறை மசோதா தோல்வியடையாமல் இருக்க எதிர்க்கட்சிகள் மத்தியில் ஒருமித்த கருத்தை ஏற்படுத்த மத்திய அரசு முடிவு செய்துள்ளது. தற்போது மக்களவையில் மத்திய அரசுக்கு போதுமான பலம் உள்ளது. அதேபோல் மாநிலங்களவையில் 2 பங்கு மெஜாரிட்டிக்கு தேவையான எம்பிக்களின் எண்ணிக்கையை தேசிய ஜனநாயக கூட்டணி நெருங்கியுள்ளது. எனவே இம்முறை 2 மசோதாக்களையும் நிறைவேற்ற பாஜக தீவிரமாக உள்ளது. புதிய தொகுதி மறுவரையறை நடவடிக்கையை மேற்கொள்வதற்காக அரசியலமைப்பு சட்ட திருத்த மசோதாவை கொண்டு வருவது குறித்து மத்திய பாஜக அரசு பரிசீலித்து வரும் நிலையில் அம்மசோதாவை ஆதரிப்பதற்கு திமுக 3 நிபந்தனைகளை விதித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. 1971ஆம் ஆண்டு மேற்கொள்ளப்பட்ட அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின் அடிப்படையில் தொகுதி மறுவரையறைக்கு விதிக்கப்பட்டுள்ள முடக்கம் 2027ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுக்கு பிறகு முடிவுக்கு வரவுள்ளது. இந்த முடக்கத்தை மேலும் 25 ஆண்டுகளுக்கு நீட்டிக்க வேண்டும் என்பது திமுகவின் விருப்பம். அதே நேரம் தொகுதி மறுவரையறை மசோதா அதிகாரப்பூர்வமாக விநியோகிக்கப்பட்ட பின்னரே அதனை ஆதரிப்பதா அல்லது வேண்டாமா என்பது குறித்த இறுதி முடிவை எடுப்போம் என்ற நிலைப்பாட்டில் திமுக தொடர்ந்து உறுதியாக உள்ளதாக தெரிகிறது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள மெட்ரோ டிஎன் நியூஸ் சேனலை ஃபாலோ பண்ணுங்க.